என்னோட குடும்பம் பெரிய குடும்பம். 2 அக்கா, 2 தம்பி, 1 அண்ணா இருக்காங்க. நாங்க ரொம்ப நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம். அப்பாக்கு பிசினஸ்ல சரிவு ஏற்பட்டதுனால ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். என் அப்பா எங்களை அவ்வளவு நல்லா வளர்த்தாரு. கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்த்தாரு. என் அப்பா மாதிரி ஒரு நல்ல பர்சனை எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அப்படி ஒரு தங்கமான ஒரு ஆளு. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையும் பற்றும் நிறைந்த ஒருத்தர். அப்போ அக்காக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு. ஒரு அக்கா வீட்டுல இருந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் ஒரு கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கம்பெனில வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் என்னோட கணவர். என்னோட கணவரோட குடும்பம் ரொம்ப வசதியான ஒரு குடும்பம். நாங்க அந்த நேரத்துல அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பமா தான் இருந்தோம். எனக்கும் அவருக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. 3 வருட காதலுக்கு அப்புறம் திருமணமும் நடந்துச்சு. எங்க வீட்ல நம்மள விட வசதியானவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்க வீட்ல நம்மள விட வசதி குறைவு, உன்னோட ஸ்டேட்டஸுக்கு இந்த பொண்ணு தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லா எதிர்ப்புகளை மீறியும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்க கல்யாணம் பண்ணிட்டதுனால அவரோட வீட்ல சொத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவரு என்னோட உழைப்பை நம்பி என்ன நம்பி வா, நான் உன்னை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னாரு. நான் என்னோட கணவரை தான் காதலிச்சேன், அவரோட சொத்தை காதலிக்கல. அதனால கட்டின